தலைவா மாண்பு மிகுந்தவன் நீயே, நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே. வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. اما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كونوا ربانيين إلى آخره. صدق الله العظيم. عن ابن عباس رضي الله تعالى عنه حكماء فقهاء ويقال الربانيون الذين يربي الناس بصغار العلم قبل الكبار. அளவெல்லாம் அன்னம் நிகழ்ந்தா அன்பு விண்ணையும் மண்ணையும் என்னையும் உங்களையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோடு மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயான தன்மை படைத்த தர்ம பிரபாகிய தர்ம கர்த்தாவாகிய வல்லான் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் ஒலித்தது. இன்னும் அவனின் தூதன் நபி நாயகம் காத்தம் நபி முத்திர நபி சம்மன் நபி சீரிய நபி அஹமது முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு சர்தாரே ஆலம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள் தாபிங்கள் தபா தாபிங்கள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் முத்தகீன்கள் மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி என்னும் சமாதானமழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களின் பெரியோர்களே, நான் இங்கு பார்க்கக்கூடிய தலைப்பு இன்றைய நாள் உலக புராதன தினமாக இருக்கின்றது. இந்த புராதனம் என்று சொல்வதற்குரிய அர்த்தம் என்ன என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் கிபியோ அல்லது கிமுலையோ நடக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட செயல்பாடுகள் எல்லாம் முன்னுள்ள கூட்டத்தினர்களுடைய விஷயங்களை எல்லாம் எடுத்து உரைக்கக்கூடியதுதான். அது கட்டிடமாக இருக்கலாம் அல்லது நடைமுறை பாவனைகளாக இருக்கலாம் அல்லது மொழிகளாக இருக்கலாம். எல்லா விஷயங்களிலும் பார்க்கக்கூடிய சமயங்களில் தொன்று தொட்டு நடக்கக்கூடியது பல்லாயிரம் ஆண்டு காலங்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுக்கு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இப்பொழுது தமிழில் சொல்லும் பொழுது சொல்வார்கள், கல் தோன்றி முன் தோன்றா காலத்து முன் தோன்றிய மொழி முத்தமிழ் என்பதாக தமிழை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவோம்.
ஏன் தமிழுடைய பாரம்பரியம், தமிழுடைய கலாச்சாரங்கள் என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் முன்னுள்ள ஆழங்களில் இருந்து தொண்டுதற்கு வந்து கொண்டே இருக்கின்றது. அதற்கு அவர்கள் பல்வேறு ஆதாரங்களை சொல்லலாம். அகழ்வாராய்ச்சியில் இருந்து இன்று தொழில் துறைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சிகளில் எடுத்துச் சொல்கின்றார்கள். தமிழுடைய பண்டைய காலத்துடைய தமிழ்கள் இருக்கின்றது என்பதாக இன்று கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் சொல்வதாக இருந்தால் மார்க்கத்துடைய சரியத்துடைய அடிப்படைகள் இதை நான் சற்று ஆராய்ந்து பண்ணி பார்க்கக்கூடிய சமயங்களில் அது உண்மையாக இருக்கலாம். முதன்மையாக தோன்றிய மொழி, இந்த பூமியில் தோன்றிய மொழி, முதன்மையான மொழி தமிழாக இருக்கலாம் என்பதாக நாம் இருக்கின்றோம். ஏன் நபினா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா இந்த பூமியில் இறக்கப்பட்ட பொழுது இறக்கப்பட்ட இடம் இன்று ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு மலை இருக்கின்றது. அந்த மலையில் இன்னும் பாலச்சுவடுகள் இருக்கின்றது. அவர்களுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறக்கப்பட்டதுடைய அந்த பாலச்சுவடுகள் இருக்கிறது. அப்பொழுது இருந்த இந்தியா என்று சொல்லக்கூடிய நாடு தமிழகமும் இருந்தது, ஸ்ரீலங்காவும் இருந்தது. இந்தியாவுடைய இந்தியாவாக இருக்கக்கூடிய இந்த நாடுகளுடன் இணைந்ததாக பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா அனைத்தும் நம்முடைய பிரிந்த நாடுகள் தான். எல்லாம் ஒன்று அணைந்த நாடாகத்தான் இருந்தது. அருமைக்குரிய சகோதரர்களே, அப்படியானால் முதன்மையாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரப்பட்டு இந்த பாதையிலாக தான் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கற்றுக்கொண்ட பாஷைகள் முதன்மையான பாஷையாக இங்கு இருந்தது. அப்பொழுது தமிழாக இருக்கலாம் என்பதாக நாம் அது பற்றி உரைக்கின்றோம். ஆக இந்த விஷயங்களை எடுத்து பார்க்கக்கூடிய சமயங்களில் ஆய்வுகள் என்று நம்முடைய மார்க்கத்துடைய விஷயங்களில் ஆய்வுகள் என்பது குறைந்து கொண்டே இருக்கின்றது. மார்க்கத்தை பற்றி, மொழிகளை பற்றி, கலாச்சாரங்களை பற்றி, இஸ்லாமியுடைய கலாச்சாரங்களை பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இன்று எத்தனை நபர்கள் உருவாகியிருக்கின்றார்கள். எத்தனையோ விஷயங்கள் ஏற்றுக் கொள்ளக்கூடிய நபர்கள் தான் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு விஷயங்களிலும். ஆனால் இஸ்லாமியுடைய விஷயங்களை ஆய்வு செய்தவர்கள் எத்தனை நபர்கள் இருக்கின்றார்கள்? ஆய்வு செய்ய வேண்டும், அதை பற்றி முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் அரபியுடைய பாஷைகள் தெரிந்திருக்க வேண்டும், அரபியுடைய பாஷைகளை கற்றவர்களாக இருக்க வேண்டும், அதனுடைய இலக்கணம் இலக்கியங்களை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஆலிம்களாக இருக்க வேண்டும். தலை சிறந்த அனைத்துகளிலும் பண்டிதர்கள் பெற்ற ஆலிம்களாக வர வேண்டும். ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களில் ஆலிம்கள் ஹாஃபிழ்கள் என்பது குறைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது. ஓதரிப்பது, மதரசாவிற்கு ஓதரிப்பது ஒரு குறுகிய சிந்தனையை வளைத்தவர்களாக இங்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஏதோ ஆலிம்கள் என்பது இவங்க ஓதி முடிச்சாங்கன்னா ஏதாச்சும் பள்ளியாசலோ இமாமத்தில் இருக்கணும், இல்ல மனசால தரிசனம் போய் இருக்கணும், இது தவிர வேற எதுவும் கிடையாதுங்க. அவங்க அதுல தாங்க வந்து இருந்துகிட்டே இருக்கணும். இந்த சூழ்நிலை தாங்க ஏற்பட்டோம் என்பதாக எண்ணிக்கொண்டு அதில் எத்தனை அங்க போனா ஹரியாவாக கிடைக்கக்கூடியது எவ்வளவு கிடைக்கிற போது ஒரு 15 ரூபாய், அதிகபட்சம் போனால் 20 ரூபாய் இவ்வளவுதான் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. 20 ரூபாய் 25 ரூபாய் அதிகபட்சமா போச்சுன்னா அதுக்கு மேல போகாதுங்க. பெரிய சிட்டியில இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகபட்ச சம்பளமாக இருக்கக்கூடியது, ஹரியாவாக இருக்கக்கூடியது ஒரு 25 ரூபாய் கொடுக்குறாங்க. அவர்தான் இந்த வச்சுட்டு நீ வருங்காலத்தில் நம்முடைய பிள்ளை எல்லாருக்கும் இருப்பாங்க, காலத்தை ஒப்புவிக்குவார்கள் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இதே சமயத்தில் என்னுடைய பிள்ளையை ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ அல்லது ஒரு ஐடியில் தேறிய நபராகவோ நான் படிக்க வைத்தால் என்னுடைய பிள்ளை தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, அயல்நாட்டிற்கு சென்றாலும் சரி,
அவன் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் லட்சத்தை தொடும் அளவிற்கு இருந்து கொண்டிருக்கும், இவனுடைய லட்சியத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த சிறிய ஒரு விஷயங்களை வைத்துக் கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உலகத்துடைய பொருளாதாரத்தை வைத்து அதில் பிரித்துக் கொண்டிருக்கின்றோம். இதனுடைய தாற்பயத்தின் காரணமாக, இதனுடைய ஒரு ஆசையின் காரணமாக, அவனின் காரணமாக அவர்களுக்கு சீரிய கல்விகள் கிடைப்பது என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறி வருகின்றது. இதன் நோக்கமே இதனுடைய வாழ்க்கை சீராக வேண்டும் எனக்கூடிய நோக்கத்தில் கல்விக்காக நாம் அனுப்புவதில்லை. இதை நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல உத்தியோகத்திற்கு போகணும். என்னுடைய தமிழகத்தில் நடந்த நிகழ்வுகள், இருவேறு நிகழ்வுகளை எடுத்து சொல்லலாம். பாளையங்கோட்டில் நடந்தக்கூடிய ஒரு நிகழ்வு, 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் 2 நபர்களுக்கு ஒரு பென்சிலுடைய பிரச்சனை. கடந்த வாரங்கள் இந்த நடந்த செய்திகள் தான். 8ஆம் வகுப்பு மாணவர் ஒரு பென்சிலுடைய செய்திகள். இது சர்ச்சைகளாக 2 மாதமாக இருக்கின்றது. அந்த பெற்றோர்களையும் கூப்பிட்டு ஆசிரியர்கள் கண்டிக்கின்றார்கள். உங்களுடைய குழந்தைகள் 2 நபர்களும் எப்படி இருந்தவர்கள் முன்பு நண்பராக, திடீர்தோசாக இருந்த நண்பர்களாக இருந்தவர்கள் தான். ஒரு பென்சிலின் காரணமாக இங்கு பிரச்சனைகள் உருவாகின்றது. இந்த பிரச்சனை அடிக்கொடுக்க சண்டையாக ஆகும்போது பெற்றோர்களை கூப்பிட்டு சொல்றாங்க, கண்டிக்கிறாங்க. உங்க குழந்தை 2 பேரும் 2 நபர்களுடைய பெற்றோர்களையும் கூப்பிட்டு சொல்றாங்க, உங்களுடைய குழந்தைகளை திருத்தி வையுங்கள் என்பதாக சொல்லி அனுப்பி வருகின்றார்கள். ஒரு 3-4 தினங்களுக்கு முன்பதாக பார்க்கக்கூடிய சமயத்தில் பதறக்கூடிய சூழ்நிலைகளாக ஏற்படுகின்றது. அந்த ஒரு மாணவன் தன்னுடைய பேக்கில் வந்து கொண்டிருந்த ஸ்கூல் கொண்டு வந்த பேக்கில் அருவாவை எடுத்து வந்திருக்கான். இங்க வந்தவன ஸ்கூல்ல வந்தவன நம்முடைய இஸ்லாமிய மாணவர்கள் தான் எடுத்து அருவாவை வெட்டுறான். அருவாவில் சரமாரியாக வெட்டப்படுகின்றது. இதை தடுக்க சென்ற ஆசிரியர்களுக்கும் வெட்டு விடுகின்றது. அப்ப எத்தனை வயசுங்க? ஏறத்தாழ 12-13 வயசு. 12-13 வயசு தான். 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் எத்தனை வயசு வந்த போது இந்த வயசு மாணவர்களுக்கு மத்தியில் இவ்வளவு கொண்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டதற்குரிய காரணம் என்ன? என்னைக்காச்சும் அதை பற்றி சிந்திக்கின்றோமா? ஒன்று, ஆசிரியர்கள் கண்டித்தும் அங்கே சீர்திருத்தம் வரவில்லை. பெற்றோர்கள் சொல்லப்பட்டு பெற்றோர்கள் அதற்குரிய கண்காணிப்புகளில் ஈடுபடவில்லை, சீர்திருத்தம் செய்யவில்லை. அந்த குழந்தைகளுடைய சொல்களை கேட்டுக்கொண்டு அதை அப்படியே இவர்கள் விட்டுவிட்டார்கள். காலப்போக்கில் இது கோலமாக மாறி, வெறியாக மாறி, இவன் வெட்டுவதற்கு துணிந்து விடுகின்றான். ஏன் நோக்கம் எல்லாம் எவ்வளவு நல்லா படிக்கிறான். நீ சொல்றாங்க எவ்வளவு நல்லா படிக்கிறவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் வர்றவங்க, எல்லாம் ஃபர்ஸ்ட் வரக்கூடியவன் தான். அவனுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை சொல்லிக் கொடுத்தீர்களா? அந்த நல்லொழுக்கங்களை பற்றி அவனுக்கு நீங்கள் போதித்து கொடுத்தீர்களா? ஒரு இஸ்லாமிய மாணவன் தானே. நம்முடைய மார்க்கம் எந்த அளவிற்கெல்லாம் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருந்திருக்கிறது என்பதை சற்று போதித்திருக்க வேண்டுமே. விட்டுக் கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை என்பதை அவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டுமே. உண்மை இல்லைங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய நண்பர்கள் 2 நபர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒண்ணு, ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒண்ணு. இந்த 2 நபர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். பத்ருடைய யுத்தத்தினுடைய சமயங்களில் 2 சிங்கங்களாக அங்கு கர்ஜித்து இறங்கியவர்கள். அதே சமயத்தில்
ஒரு போர்ல ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவங்க வெட்டப்படுது, அவங்களுடைய தலைகள் கொய்யப்பட்டிருக்கின்றது, உடம்புகள் எல்லாம் சல்லடையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அளவிற்கு அவர்கள் செயலாக்கப்பட்டார்கள். இன்னும் அதனுடைய விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சமயங்களில் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய தலையுடைய மண்டை ஓட்டில் மது ஊற்றி அருந்தினாள் ஒரு பெண்மணி, ஹிந்தா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. எந்த அளவிற்கு கொடூரமாக அவசரமாக இருந்தார். அப்ப அவங்கள்ட்ட சொன்ன விஷயம் என்னன்னு தெரியுமா? ஹிந்தா ஏன் இந்த அளவிற்கு செய்தார்கள், இந்த சூழ்நிலைக்கு சென்றார்கள் என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் அவங்க சொல்றாங்க, என்னுடைய 2 சகோதரர்களை இதற்கு முன்னால் உள்ள போர்க்களத்தில் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவங்க வெட்டிட்டாங்க, கொலை செய்து விட்டார்கள். அதற்கு பகரமாக அவர்களுடைய சடங்கை வைத்து நான் சத்தியம் எடுத்துக் கொண்டு உங்களை யார் வெற்றி வீழ்த்தப்பட்டாரோ அவர்களுடைய மண்டை ஓட்டில் நான் மது அருந்தினேன், ஈரலை கடித்து துப்பி மண்டை ஓட்டில் மது அருந்துவேன் என்பதாக சத்தியம் எடுத்துக் கொண்டார்கள். ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மண்டை ஓட்டில் மது அருந்துவேன் என்பதாக ஹிந்தாரை அவர்கள். இதற்காக வேண்டி அவர்கள் என்ன செய்யறாங்க, அதே போலவே வந்து பல பொற்காசுகளை கொடுக்கப்பட்டு அவர்களை ஷஹீதாக்கப்பட்டு உடல்களை சல்லடைகளாக ஆக்கப்பட்டு தலைகளில் கொய்யப்பட்டு அவர்களுடைய மண்டை ஓட்டில் மது அருந்தினார்கள். இந்த ஹிந்தா ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து வர்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட. மிகவும் பிரியமாக இருக்கக்கூடிய தன்னுடைய சிறியந்தையில் மிகவும் பிரியமாக இருக்கக்கூடியவர்கள் உன்னவர்கள் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா. இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து இப்ப இங்க போய் என்று சொல்றாங்க, திரைமறைவில் இருந்து கொண்டு தன்னுடைய முகங்களை மூடிக்கொண்டு வந்து ஒரு பெண்மணி பேசுகின்றது, நான் இஸ்லாத்திற்கு வருவதாக இருக்கின்றேன், யார் என்ன பாவங்கள் செய்தாலும் என்ன குற்றங்கள் செய்தாலும் நீங்கள் மன்னித்து விடுவீர்களா, இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்வீர்களா என்பதாக கேட்கப்பட்ட பொழுது யாரு வந்தாலும் மன்னித்து ஏற்றுக்கிறீர்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி. அடுத்தபடியாக ஒரு கேள்வி கேட்கின்றார்கள், அப்படியானால் ஹிந்தா வரப்பட்டால் உங்களிடத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன் என்பதாக சொல்லப்பட்டால் நீங்கள் ஹிந்தாவை மன்னித்து ஏற்றுக்கொள்வீர்களா என்பதாக கேட்கின்றார். ரசூலுல்லாஹி கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படி இருந்து சொல்றாங்க, ஹிந்தா வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்பதாக சொன்னாங்க. அருமைக்குரிய சகோதரர்களே, அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னிலையில் அந்த பெண்மணி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் என்பதாக சொன்னார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் தான் ஹிந்தா வந்திருக்கின்றேன். ரசூலுல்லாஹி எப்படி இருக்கீங்க, எந்த அளவுக்கு நம்முடைய மனநலங்கள் சற்று ஓட்டி பாருங்கள். நம்மிடத்தில் ஒரு மனிதன் ஒரு தவறுகளை செய்துவிட்டு நமக்கு ஏதாவது இன்னல்கள் இடுக்கண்கள் துன்பங்கள் பெயரங்கள் செய்துவிட்டு அந்த மனிதன் மேலும் நம்மிடத்தில் வந்து கொஞ்சம் விளையாட வந்திருந்தால் அவனை நாம் பார்க்கும் போதெல்லாம் எப்படி பார்த்துக் கொண்டிருப்போம். முகத்தில் சிரிப்புகள் கூட வருவதற்கு சந்தேகமாக இருக்கும் நம்மிடத்தில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள். ஹிந்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மன்னித்து ஏற்றுக்கொண்டார்கள், இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளமான விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினார்கள். இந்த மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை நம்முடைய மார்க்கத்தில் தான் இருக்கின்றது, வேற எதையும் நாம் குறிப்பிட முடியாது. எவ்வளவு பெரிய தவறுகள் செய்துவிட்டு நான் செய்த தவறு என்பதாக ஒரு மனிதன் உணர்ந்து விட்டால் அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முன்னுள்ள கௌமுகளில் ஒரு மனிதன் ஏன் சொல்ல வருகின்றார், மார்க்கங்களை சரியான முறைகளில் தெரியாமல் அறியாமல் புரியாமல் இருப்பதன் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை பற்றி இந்த சம்பவங்கள் நிகழ்வுகள் எடுத்துக் கூறுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
முன்னுள்ள கவுன்களில் ஒரு கூட்டத்தினர்கள் இருந்தார்கள். அவர்களிடத்தில் ஒரு மனிதன் இருந்தான். 99 கொலைகளை செய்திருந்தான். 99 கொலைகளை செய்திருந்தான். இப்ப இவன் என்ன செய்யறான்? மனம் திருந்தி நான் வரணும், நீ தப்பு செய்ய மாட்டேன், மனம் திருந்தி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி வர்றான். வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் கேட்கிறார், நான் இப்படி வரலான்றீங்க, இன்னைக்கு என்ன செய்யலாம், என்ன பரிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்டு போகும்போது அப்ப ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்தா அங்க பாருங்க, ஒரு இடத்துல தன்னந்தனியாக இருந்து ஒரு எப்போதுமே விவாதத்தில் இருந்துகிட்டே இருப்பாரு, எப்ப பார்த்தாலும் தொழில் இருப்பாரு, நோம்பு வச்சிருப்பாரு, இதோட விவாதத்துகள் பூரிப்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து சொன்னார்கள். அங்க அவர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேளுங்க, அதுக்கு எல்லாத்தையும் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போனாங்க. ஆனால் அவருக்கு மார்க்கம் அறியாது, மார்க்கக்கூடிய விஷயங்கள் புறமைகள் தெரியவில்லை. ஏதோ தொழில்கின்றார், ஏதோ நோன்பு வைக்கின்றார், ஏதோ செய்து கொண்டிருக்கின்றார், சிறிய சிறிய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார், அவ்வளவுதான். முழுமையாக அவர் மார்க்கத்தை அறிந்தவர் அல்ல, கற்றுத் தேர்ந்தவர் அல்ல. இருந்தாலும் இவர் இபாதத்துகள் செய்து கொண்டிருக்கிறார், நல்ல மனிதர் என்பதாக அவரை நியமனம் காண்பித்து வருகின்றார்கள் மக்கள். அவர் இடத்துல போய் கேட்கிறாங்க, நான் இப்படி எல்லாம் தப்பு செஞ்சுட்டீங்க, 99 கொலைகள் செய்து விட்டேன், எனக்கு இதற்கு குற்றத்திற்கு பரிகாரம் இல்லையா சொல்லுங்களேன் என்றாக கேட்டினா, 99 கொலை செஞ்சுட்டியா, உனக்கு மன்னிப்பே கிடையாது, போடா, நல்லா மன்னிக்கவே மாட்டான், போ, குலோவில தப்ப செஞ்சுட்டிய அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா மன்னிக்க மாட்டான்ல, சரி நல்லது, 99 சதா அடிச்சிருக்கேன் நான், போட்டு அந்த ஆபிதை. அப்ப என்ன ஆச்சு? 99 பிளஸ் 1 100 பேர் இருந்தான். போ, மன்னிப்பு இருந்தா தெரிஞ்சுட்டு போலாம், ரெண்டாவது அடுத்த ஒரு வேலைகளை பார்த்துட்டு போலாம். மன்னிப்பே இல்லைங்கிற என்ன இருக்குது? எவரை நான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்க. 1 செஞ்சாலும் குற்றம் தான், 100 செஞ்சாலும் குற்றம் தான், போன குற்றவாளியாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு அவன் பாட்டு போயிட்டே இருந்தான். அப்ப சில நாட்கள், சில மாதங்கள் உருண்டோடுகின்றது, ஆண்டுகள் உருண்டோடுகின்றது. பின்பு இவனுக்கு மீண்டும் அதே சிந்தையும் வருகின்றது. நாம் தவறுகள் செய்து கொண்டே இருக்கின்றோம், திருந்துவதற்கு வழிகள் வேண்டும், என்ன செய்யலாம்? மீண்டும் இவன் செய்கின்றான். இந்த ஆளுநர் பொண்ணு யாரோ ஒரு ஆளு கல்வியா அவர் அப்படி சொல்றாரு, கேட்போன்னு பொண்ணு. அப்பொழுது அவர்கள் ஒரு அறிஞரை காண்பித்தார்கள், மார்க்க அறிஞரை காமித்தார்கள். ஒரு ஆளுமை காட்டப்பட்டது. அவரிடத்தில் சென்று சொன்னார், இவர் நான் தவறுகள் செய்துவிட்டேன், குற்றங்களை செய்துவிட்டேன், 100 கொலைகள் செய்திருக்கின்றேன், எனக்கு மன்னிப்பு உண்டா, இதற்கு ஏதாவது பரிகாரம் உண்டா என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அந்த ஆளும் சொன்னார், உனக்கு மன்னிப்பு இருக்கின்றது, நீ செய்த தவறை எண்ணி வருந்தி அல்லாஹ்விடம் மன்றாடு, அல்லாஹ்விடம் மன்றாடி துஆ செய், உன்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். மன்னிப்பு இல்லை என்பது மார்க்கத்தில் இல்லாமல் இல்லை. எல்லா தவறுகளுக்கும் ஒரு மன்னிப்பு உண்டு, எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். மன்னிப்பாகும் சொன்ன அப்ப அவர் என்ன செஞ்சாரு? நான் இப்ப நான் திருந்தேன், அவர் செஞ்ச தவறை எண்ணியவராக திருந்து வருகின்றார். அருமைக்குரிய சகோதரர்களே, அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அறிந்திருந்து நீங்கள் சட்டங்களை கூறுங்கள். ஒரு மார்க்கத்தை அறிந்திருந்து புரிந்திருந்து சட்டங்களை கூறுங்கள். ஏதோ எடுத்ததெல்லாம் எனக்கு தெரியும், நான் எல்லாத்துக்கும் சட்டம் சொல்றேன், நான் பழைய படிச்சிருக்கேன், இப்படி தெரியும் அப்படி தெரியுங்க, சட்டம் சொல்லுவாங்க. சட்டங்களை சொல்வதற்கு ஆலிம்கள் முன்னெடுக்க வேண்டும். எல்லா சட்டங்களையும் இப்ப என்ன செஞ்சாங்க? எல்லா பேருமே சட்டம் சொல்லக்கூடிய மேதைகளா ஆகிறாங்க. அந்த சட்டங்கள் நீங்கள் சரியாக சொல்லப்பட்டாலும் நீங்கள் குற்றவாளிகளாக மாறிவிடுவீர்கள். அப்படியானால் அதை முழுமையாக தெரிந்திருந்து, இன்னைக்கு கூட சமீபத்தில் நேற்று கூட ஒரு பத்துவா ஒண்ணு வெளியாயிருந்துச்சு. ஒரு நிகழ்ச்சியில ஒரு நபரை நீங்க எதுவுமே கூட்டக்கூடாது, கொள்ளக்கூடாது, அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இத்தனை நாள் வரை ஆடிக்கிட்டு இருந்தாரு, தெருக்கூத்து பண்ணிட்டு இருந்தாரு, ஒரு கூத்தாடிக்கு அவர் கூட சென்றதெல்லாம் கூப்பிடாதீங்க, சென்றது தப்புண்டு ஒரு பத்துவ ஆயுதம் கொடுத்தார். இது சர்ச்சைக்குரிய ஒரு பிரச்சனைகள். நாளை எப்படி வருவார், எதுபோல் வருவார், எதுபோல் செய்வார் என்பதை பற்றி தெரியாது. அவருடைய சித்தாந்தங்கள் என்ன, கொள்கைகள் என்ன, கோட்பாடு என்ன என்பது ஒன்றும் தெரியாது. ஆனால் இன்று பத்துவாக்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றது, பிற்காலத்தில் அது எப்படி மாறும் என்று தெரியாது. ஆனால் இதே தமிழகத்தில்
ஒரு காலகட்டத்தில் பல பத்துவாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி தெரியுமா? மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், மார்க்க கல்விகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு இருமொழி கொள்கைகளை அங்கு தமிழகத்தில் முதன்மையாக செய்ய வேண்டும். மூன்றாவதாக ஆங்கில மொழியை கூடாது என்பதாக பத்துவா கொடுக்கப்பட்டது. சுதந்திர போராட்டத்துடைய சமயங்களில், சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சமயங்களில் ஆங்கிலம் பிரிட்டிஷுடைய மொழியாகிய ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது, தமிழையும் நாம் அரபியையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக அங்கு பத்துவாக்கள் கொடுக்கப்பட்டது. அருமைக்குரிய சகோதரர்களே, அதற்கு பின்னுடைய காலகட்டங்களில் அந்த பத்துவாக்கள் மாற்றப்பட்டது. ஆங்கிலம், இப்பொழுது ஆங்கிலமும் அவசியம் என்பதை கொண்டு வந்தோம். தமிழ் ஆங்கிலங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக ஆங்கிலமுடைய மதரசாக்களில் இந்தி இது போன்ற படிப்புகளை சேர்த்து சொல்லித் தருகின்றார்கள். முப்பது உள்ள ஆளுங்கள் இருக்க வேண்டிய நம்முடைய குழந்தைகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோ இரு குழந்தையோ அதில் ஆலிமாகவும் இருக்க வேண்டும், ஹாஃபிஸாகவும் இருக்க வேண்டும், டிகிரி வைத்தவராகவும் இருக்க வேண்டும். அது அப்படி எண்ணத்தில் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை உருவாக்குங்கள். ஏதோ ஒரு மார்க்கத்துடைய கல்வி இல்லாமல் வெறுமனையே உலக கல்வி மட்டும் போதும் என்று சொன்னால் செங்கோட்டையில் நடந்தது இந்த சேந்த மண்டலத்தில் நாளை நடக்காது என்பதற்கு சொல்வதற்கு முடியாது. நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அங்கு நடந்த மாணவர்களுக்கு மத்தியில் நடந்தது நம்முடைய குழந்தைகளுக்கு மத்தியில் நடக்காது என்பது சொல்ல முடியாது. இன்று யாருக்கும் கட்டுப்படாத சூழ்நிலைகள் போய் கொண்டிருக்கின்றார்கள். கொள்கைகள், கலாச்சாரங்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஏன் மார்க்கங்களுடைய அறிவுகள் இல்லாமல், தெளிவுகள் இல்லாமல் சென்று கொண்டிருப்பதுதான். எத்தனை இடங்களில் ஆலிம்கள் பெரும் பதவிகளில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். கேரளாவில் பார்த்தோம்னா 2 கல்விகளையும் கொடுக்கப்பட்டதின் காரணமாக இன்னைக்கு ஆலிமாக இருக்கக்கூடியவர் அட்வொகேட்டாக வந்திருக்கிறார், ஆலிமாக இருக்கக்கூடியவர் ஐஏஎஸ் ஆக வந்திருக்கிறார். ஹாஃபிஸ் ஆலிம் ஐஏஎஸ், ஹாஃபிஸ் ஆலிம் அட்வொகேட், பிஏபிஎல். ஏன் இதுபோல் நம்முடைய குழந்தைகளை நாம் உருவாக்க முடியாதா? ஏன் நாம் இன்னும் பின்தங்கிய நபர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். சாதாரண மற்றொரு மதரசாக்கள் கூட ஓடுவதற்கு தயாராக இல்லை. 12-13 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு மற்றவருக்கு மதரசாவிற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இவர் ஒரு இன்கம் பிரச்சனையை பார்த்துட்டாரு. நான் இதுக்கு மேல வந்துட்டு போலாமா மதரசாக்கள் நான் போய் ஓடுறேன், அது அவசியமா தேவையா? அந்த சூழ்நிலைகள் சென்று கொண்டிருக்கிறது இந்த தமிழகம், ஒட்டுமொத்த தமிழகம் கல்விகளில் மிகவும் பின்தங்கியதாக சென்று கொண்டிருக்கிறது. மார்க்கத்துடைய கல்விகள், ஏனைய கல்விகளில் சொல்லலாம் 56% கல்வியில் முன்னோக்கியதாக இருக்கின்றது என்பதாக உலகத்துடைய கல்விகள் தரவுகள் சொல்லலாம். ஆனால் மார்க்கத்துடைய கல்விகளில் இன்னும் நம்முடைய குழந்தைகள் எப்படி இருக்கின்றார்கள் என்றால் 100% கூட இல்லவே இல்லை. அதில் உண்மையாக கவனங்கள் செலுத்துவதை தவறிவிட்டோம். அதற்காக வேண்டிய எத்தனையோ அவர்கள் பொருளாதார உதவிகள், எல்லா உதவிகளும் செய்வதற்கு தயாராக இருந்தாலும் கூட சரி, அவர்களை அனுப்பி வைத்து நல்ல முறையில் கல்விகள் கற்றுக்கொள்வதற்கு முன்வருவதில்லை. அந்த ஒழுக்கங்களை பற்றி முழுமையாக கற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இன்றைய காலகட்டங்கள் புராதனங்கள் எல்லாம் அழிக்கக்கூடிய காலகட்டங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா விஷயங்களும் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாபருடைய ஆழங்களில் கட்டப்பட்டது ஹுமாயூன்கள், அக்பர்கள், அனைவரும் அப்பாசிகள் ஆட்சிகள் காலங்கள் எல்லாம் முடிந்து பிரிட்டிஷுடைய ஆட்சி காலங்கள் வந்து அதற்கு பின்னால் இந்திய சுதந்திரத்திற்கு பின்னால் 75 ஆண்டு காலத்தையும் கடந்து விட்டது. ஏறத்தாழ 500 ஆண்டு காலத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய புராதன சின்னங்களை எல்லாம் எல்லா சின்னங்களையும் எடுத்து பார்த்தால் இஸ்லாமியருடைய பதிக்கள் அங்கே வடிந்திருக்கிறது. அதை போக்குவதற்காக வேண்டி இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபடாத மனிதர்கள் எல்லாம்
முன்னோக்கி கொண்டிருக்கின்றார்கள். சும்மா நம்ம தாஜ்மஹால் சொல்றோம். தாஜ்மஹால் கட்டின என்னங்க நான் நினைப்பு வரும். இப்ப ஒரு மாணவர்கிட்ட கேளுங்க, தாஜ்மஹால் என்னங்க, அதனுடைய நினைப்பு என்ன வருது? தன்னுடைய மனைவிக்காக வேண்டிய ஆசையாக ஷாஜஹான் கட்டினாரு. அது லவ்வர்ஸ்களுக்குரிய அடையாளம். இப்படி மாத்தி வச்சுட்டாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, இது மாத்தி வைக்கப்பட்டது, திரிக்கப்பட்டது. ஷாஜஹான் கட்டப்பட்ட அந்த தாஜ்மஹாலை இன்று அகற்றப்பட வேண்டும் என்பதாக உத்தரப்பிரதேசத்துடைய அரசு அதற்கு முழுமூச்சாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. எப்படி அகற்றுவது என்பதாக நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் தெரியுமா? அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம இழந்தோம். தாஜ்மஹால் உள்ள வந்து தன்னுடைய மனைவிக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட ஒரே ஒரு அடக்கல் சிலை இருக்கு, கபர்ஸ்தான் இருக்குது. அங்க போய் நின்றுக்கிட்டு எங்க யார் ஊதுபத்தி ஏற்றிக்கிட்டோ எந்த ஒண்ணும் பாத்தியா ஓடிக்கிட்டோ சுத்தி உட்கார்ந்துக்கிட்டு மோதி ஓடிக்கிட்டோ உட்காரல, எந்த ஒண்ணும் செய்யல. ஆனால் அதற்குள்ளாக சுற்றி பார்த்தால் அல்லாஹுடைய திருநாமங்கள் 6666 வசனங்களையும் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. யாருக்காச்சும் தெரியுமா நமக்கு? அல்லாஹுடைய கலாம் ஷரீஃபை அது ஜொலிக்கக்கூடிய ஒரு இடமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. தாஜ்மஹால் கோயிலை சுத்தி பாருங்க, உள்ளுக்கு கோயில் என்று சுத்தி பாருங்கள், ஃபுல்லாக குர்ஆனுடைய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கும். அது பொறிக்கப்பட்ட இடங்கள். இதை மறைப்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய திருவசனத்தை அவர் மனதில் வைத்து அதை செய்தார். வெறும் ஒரு கூடாரமாக கட்டிட்டு அதுல இதுபோல் நம்ம எழுதி வச்சோம்னா எவன் பார்க்க மாட்டான், அதை பட்டினி இடிச்சு போடுவாங்க அப்படின்னு நினைச்சுட்டான். தன்னுடைய மனைவியுடைய சமாதியை ஏற்படுத்தப்பட்டு அடுத்த சட்டை அந்த இடத்தில் குர்ஆனுடைய வசனங்களை முழுமையாக பொறிக்கப்பட்டது. அது அதற்காக வேண்டி இருக்கக்கூடிய இடங்கள். அதில் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி வைக்கப்பட்டது. எல்லாவற்றிலும் நீக்கி பார்த்தா அதற்கு பின்னாடி சேர்க்க நினைச்ச முடிய மாட்டேங்குது. ஒண்ணும் இல்ல, ஹவுலோட ஒரு ஹவுல இருக்கும். அதனாலதான் திட்டமிட்டு கட்டப்பட்டது. ஹவுல்கள் கட்டப்பட்டு இருக்கும். அங்கே ஒதுக்கீடு விட்டுதான் உள்ளே போக வேண்டும். ஏனென்றால் குர்ஆனுடைய ஆயத்துகள் இருக்கின்றது என்பதற்காக வேண்டி. அதுல பார்த்தா 2 பக்கங்கள் நீர்களை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் குளிர்ந்த நீராக இருக்கும், ஒரு பக்கம் உஷ்ணமான நீராக இருக்கும். இந்த அளவிற்கு ஏற்படுத்தப்பட்டது. இது எப்படி இருக்கும் அவன் பார்க்கல. உள்ள ஒரு விளக்கு இருந்தது, அதை அகற்றிவிட்டு மீண்டும் வைத்தால் எடுக்கவில்லை. எதுவரை செய்தால் சிந்திக்க முடியவில்லை. இதான் புராண சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதாக சொல்கின்றது. பாபர் மசூதி என்பதாக நாம் எடுத்துக்கொண்டதின் காரணமாகத்தான் தோல்விகளை அடைந்தோம். அது பாபர் மசூதி என்பதை மட்டும் நீங்கள் குறுகிய ஒரு சிந்தனைகள் நாம் நிறுத்திவிட்டோம். இல்லை, அது புராண சின்னம் என்பதாக கொண்டு போயிருக்க வேண்டும். அகிம்சவர்கள் இது புராண சின்னம், இந்தியாவுடைய அடையாள சின்னம் என்பதாக கொண்டு போயிருந்தால் அது இடிக்கப்பட்டவர்கள் தேசத்துலகத்திற்கு சொந்தக்காரர்கள் ஆயிருப்பார்கள். இது இஸ்லாமிய பள்ளி என்பதன் காரணமாக அது ஒரு குற்றம், தேச குற்றம் என்பதாக சொல்லி முடித்து விட்டார்கள். தண்டனை கூட இல்லாமல். அன்னைக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு, வரக்கூடிய சந்ததியர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், புரிய வைக்க வேண்டும். அஹீசிகள் என்றால் என்ன, இஸ்லாமியர்கள் எப்படியெல்லாம் பாடுபட்டார்கள், இஸ்லாத்திற்காக வேண்டி எதெல்லாம் செய்தார்கள், எல்லா விஷயங்களும் தெரிந்த நன்மக்களாக வல்லவர்களாக நம்முடைய குழந்தைகள் ஆக்கி அருள்வானாக. வாஹ் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.